நைனாதீவை நோக்கி பேர் புகழ் கொண்ட எங்கட நைனாதி நாகம் மாலை அம்பாளுடைய மனதை குளிர்விக்கக்கூடிய ஓதுவாரர்கள். நாகம் பூசை செய்து வழிபட்டபடியா நாகபூஷணி அம்மையே 2-3 மணித்தியாலமா நான் தேவலோகத்திலிருந்து இறங்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது ஐயா. நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், பிதிர்தோஷம். எல்லாரும் வந்து வணங்க. நான் பட்ட இன்பத்தை எல்லாரும் நீங்கள். அனைவருக்குமே வணக்கம். இனிமையான ஒரு காலை பொழுதுல நைனாதீவை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு அம்பாளுடைய தரிசனத்தை பார்ப்பதுக்காக அன்றைக்கு கொடியேற்றத்திலிருந்து காணொலி பதிவிட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த காணொலியை பார்த்துருந்தீங்க. மிக்க சந்தோஷம், நன்றி. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா போடுற காணொலியில் வந்து தொடர்ச்சியாக வரும். இன்றைக்கும் அம்பாளுடைய அந்த அற்புதமான காட்சிகளை தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன். நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. தினம் தினம் இந்த வீதி புனரமைக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனைத் தொடர்ந்து இந்த நடைபாதைக்கு வந்து கல் பதிக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் தேர் திருவிழா கிடையாது அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடும். தொடர்ச்சியாக வந்து வேகப்படுத்தி அந்த வேலையில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். கொடியேற்ற நாளில் வரைகளில் வேலையில் இடம்பெற்று கொண்டது. இப்போ இந்த ஓரளவுக்கு இந்த பக்கத்துல எல்லாம் கல்லெல்லாம் போட்டு அந்த நடந்து போகக்கூடிய அளவுக்கு செய்துட்டு நம்மண்ட மாதிரியாக வேகமாக வேலை நடந்து கொண்டிருக்குது. தேர் திருவிழாவுக்கு நான் நினைக்கிறேன் முழுமையான வேலையில் நிறைவடைந்து விடும்னு நினைக்கிறேன். அவ்வளவு துரிதகதியில் வந்து இங்கே வேலையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காற்று கொஞ்சம் பலமாகத்தான் வீசி கொண்டிருக்கு. இந்த நைனாதீவு நாகபூஷணி இந்த காற்று வந்தாலே நைனாதீவு நாகபூஷணி என்ற கொடியேறிட்டுது என்ற மாதிரியாக ஊரில் இருக்க ஆக்கள்லாம் சொல்லுவேன். அப்படியே தான் காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் அந்த அலைகளில் வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக நைனாதீவுக்கு போகிறதுக்கு பயமா இல்லாட்டி படகுல எதுவும் அசம்பாவிதம் ஏற்பட மாட்டேங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஆட்சி அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு கூட மாட்டா. தன்னை நம்பி வாராக்களுக்கு வந்து எப்போவுமே கை கொடுத்து கூப்பிட்டு அதை காப்பாற்றி விடுறது தான் அம்பாளினுடைய வேலையே. அப்படியாக இன்றைய நாளில் அவரோட அழகு தரிசனத்தை பார்க்கறதுக்கு அனுதான் போகிறோம். இந்த பாதை வந்து இன்னும் முடியவே இல்லை போல முடிஞ்சது பண்ணிக்கணும். வேலையெல்லாம் முடிஞ்சுது. அந்த இயந்திரம் இன்ஜின் வந்து வரணும்னு சொல்லியிருந்தவை அது இன்னும் வந்து சேரலை. அது வந்தால் இதுவும் ஓடும். தேருக்கடையில் ஓடுமென்னு பார்த்தா சரி வராது போலான்னு இருக்குது. சரி பார்ப்போம், நாங்கள் பார்ப்போம். நேராக அங்கே அம்பாளுடைய கோபுரத்தினுடைய எழில் தோற்றம் தெரியுது. அருகில் அந்த காட்சியும் பார்த்து இன்றைக்கு அம்பாளுடைய சிறப்பு காட்சி மற்றும் என்னென்ன விஷயங்கள் வரலாற்று சிறப்பெல்லாம் சொல்ல முடியுமா பார்க்க முடியுமா என்றால் அந்த விஷயங்களையும் சேர்த்து பதிவிடுகிறேன். சரி, இப்போ நாங்கள் நயனாதீவை நோக்கி போகிறோம். உங்களுக்கு தெரியும் நயனாதீவு போகிறதுக்கு இந்த படகு பயணங்கள் முன்னே காணொலியில் எல்லாமே சம்பந்தமான விளக்கங்களை தந்திருக்கிறோம். அதெல்லாம் நேரடியாக வந்து இந்த விஷயங்களை காண்பித்து கொண்டு நாங்கள் நேராக கோயிலுக்கு சென்று இன்றைய நாள் 8ஆம் திருவிழாவில் இடம்பெறக்கூடிய விசேடமான விஷயங்கள், கோவிலில் இடம்பெறக்கூடிய மற்றும் கோவிலினுடைய சிறப்புகள், குறிப்பாக இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தரலாம் இருக்கிறேன். அப்படியாக நாங்கள் இப்போ கோயிலுக்கு அண்மித்ததாக வந்துட்டோம் இந்த படகில் பயணம் செய்து. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா கடலுக்கு நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம்னு பார்த்தா அந்த பழைய பாதை இருக்குது தானே, அந்த பழைய பாதையினுடைய இரும்பு துண்டுகள் இல்லாட்டி அந்த பாதையினுடைய பாகங்களை வந்து அகற்றக்கூடிய செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டிருக்கணும். மிக வேகமாக அந்த செயற்பாடும் செய்து கொண்டிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அந்த துருப்பிடித்தனையில் இருக்கக்கூடிய இரும்புகள் தான் பார்த்திங்கன்னா பழைய பாதையினுடைய அந்த இரும்புகள். இப்பொழுது புதிய பாதை பெறுவதாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு தான் பெறணும். அப்போ இதை வந்து இந்த பழுதாக போன அந்த பாதை துருப்பிடித்திருக்கக்கூடிய அந்த பாதையை வந்து இந்த இடத்துல இருந்து அகற்றக்கூடிய செயற்பாட்டையும் வந்து இறங்கி செய்து கொண்டிருக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிட்டே வந்துட்டோம். ராஜகோபுரம், அம்பாளுடைய ராஜகோபுரத்தினால் ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு செல்ல போகிறோம். உள்ளே சென்று இன்றைக்கு இடம்பெறக்கூடிய இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாமே பார்க்க போகிறோம். முன்னே காணொலியில் ஆலயம் சம்பந்தமான விரிவான விளக்கம், இந்த கோபுரங்கள் தொடர்பான காட்சிகள் எல்லாமே காண்பித்திருக்கேன். அதனால் நேரடியாக இன்றைய நாளில் அம்பாளுடைய தரிசனம் காண்பதற்காக ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கே சென்று கொண்டிருக்கிறேன். அதால் வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இப்போ கொடித்தம்ப பூஜை வந்து காலம் இடம்பெற்று பாருங்கள். இவ்வளோ அடியவர்கள் வந்து காலை வேளையில் இந்த காட்சிகளை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு திங்கட்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகளவான மக்கள் வந்திருப்பார்கள். இன்றைய திங்கட்கிழமையும் அதே மாதிரியாக இந்த மகோற்சவ காலங்கள் அம்பாளை தேடி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து இன்றைய நாளிலேயும் காலையிலே இங்கே திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக குடித்தம்பத்திற்குரிய தீபாராதனைகள், பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த காட்சிகள், ஒரு சில காட்சிகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் வசந்த மண்டப காட்சியும் பார்க்கலாம். அதற்கு முன்னர் மிகச்சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனித்துவமாக இந்த மகோற்சவ காலங்களில் வந்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு இனிமையான குரல் தான் இந்த
பாடல்களை ஓதக்கூடியவர், தேவாரங்கள், புராணங்களை அம்பாளுக்கு மனம் குளிரக்கூடிய விதத்தில் வந்து அந்த பதிகங்களை பாடக்கூடியவரிடத்தோட அவரிடமும் இன்றைய நாளை நாங்கள் கதைக்க இருக்கிறோம். ஒளித்தம்ப பூஜைகள், தீபாராதனை காட்சியில் வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நான் முன்னர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் தொடர்பாக அந்த காணொலியில் வந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்க போகின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்று நாள் இப்போ எங்களோட இதில் இணைஞ்சிருக்கக்கூடியவர் வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூஷணி அம்பாளுக்கு தன்னுடைய குரலால் வந்து தெய்வீக பாடல்களை பாடி அம்பாளுடைய மனதை குளிர்விக்கக்கூடிய ஓதுவார் அவர்கள். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். நைனை நாகபூஷணி அம்பாள் சம்பந்தமாக ஒரு அம்பாளுடைய மகோற்சவம் நடைபெற இருக்கின்றது. ஏன்னா இப்போ மகோற்சவத்தினுடைய இன்னும் 8ஆம் திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெறும் என்பதனை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். குறிப்பாக எவ்வளோ காலமாக இப்போ நீங்கள் இங்கே இந்த 10 மாதமாக கிட்டத்தட்ட நைனை நாகபூஷணி மேலே 10 மாதமாக இந்த பாடல்கள் பாடக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் அம்பாளுடைய ஒரு பாடல் இல்லாட்டி சிறப்பான ஒரு அருமையான பாடல் ஒன்று பாடினீங்கன்னா மக்களுக்கும் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். கடையாத கல்வியும் உறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வயதும் கடுவினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கூறும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் அன்பு நெஞ்சி கூத்து கண்டாய் அடியாளி அந்தனர் மாயனிரு தங்கையே ஆதிகடமூரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி நாகபூஷணி அம்மையே அகலாத சுகவாணி அருள்வாணி நாகபூஷணி அம்மையே. அப்படியாக மிக அருமையான தன்னுடைய குரலிலே வந்து இந்த காலங்களில் அம்பாளுக்கு பாடல்களை பாடி மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் இப்பொழுது நாங்கள் அங்கே காணொலி வாயிலாக அவருடைய பாடல் கூட கேட்டிருந்தோம். இந்த காணொலியினுடைய இறுதி பகுதியில் இவர் பாடிய இன்னும் ஒரு பாடலை வந்து நாங்கள் கேட்கலாம். இப்பொழுது இங்கே அம்பாளுக்கு வசந்த மண்டப பூஜைகள் வந்து இடம்பெறப்போகுது. அந்த கொடியேற்ற நாளில் வந்து வசந்த மண்டப பூஜை காட்சியில் வந்து காட்சிப்படுத்தினால் அவ்வளோத்திற்கு தெளிவாக அந்த காட்சிகள் வந்து அமையப்பெறலை. ஆனால் இன்றைய நாளில் மிக தெளிவாக இந்த வசந்த மண்டப காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அம்பாளுக்கான தீப தரிசனங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். சிறப்பாக ஈழத்தின் புகழ் பூத்த தமிழ் வித்துவான் நாதஸ்வர வித்துவான் பாலமுருகன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நாத இசையில் அதோடு அவரோட அருகில் வந்து இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாதஸ்வர கலைஞர் இருக்கிறார். அப்படியாக தமிழ் வித்துவான்களுடன் இணைந்ததாக இந்த பூஜைகள் வந்து இப்பொழுது ஆரம்பமாக போகுது.
இங்கே சிறப்பாக நாதசுரத்திலே திருப்புகள் ஒன்று இசைக்கப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் இந்த தீபாராதனை காட்சியில் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது பஞ்சாலாத்தி காட்டக்கூடிய அந்த காட்சியின் அகம்பாளினுடைய தீப தரிசனத்தையும் வந்து நீங்கள் கண்ணூடாக பார்த்து அம்பாளுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். வசந்த மண்டப பூஜை காட்சிகளெல்லாம் சிறப்பாக பார்த்து அம்பாளுடைய தரிசனத்தை பெற்றிருப்பீங்க. உண்மையாகவே ஆறுதலாக ஒரு நாள் இந்த காட்சிகளெல்லாம் காண்பிக்கும் கொண்டிருக்கிறாங்க. இந்த நாள் நான் வந்த நோக்கம் கூட இன்றைக்கு 8ஆம் திருவிழா. அம்பாள் வந்து இன்றைக்கு சிங்க வாகனத்தில் வருவாள். அவளுக்கு உரிய அந்த வாகனமாக இருக்கக்கூடியது அம்பாளுக்கே உரித்தான வாகனம் தான் இந்த சிங்க வாகனம். அப்படியாக இந்த நாளில் கம்பீரமாக சிங்க வாகனம் மாதிரி அம்பாள் வரப்போகுது. அதே மாதிரி முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அதே மாதிரியாக சிங்க வாகனத்தில் அமர்ந்தே வருவினோம். அதிகம்பீர சிம்ம வாகினி என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அம்பாள் சிம்மத்தில் ஏறி வரப்போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படியாக வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமிகள் மூவரும் எழுந்தருள் வரப்போயினும் விநாயகப் பெருமான் அதே மாதிரி வள்ளி தெய்வானை சமேதராக எங்களோட முருகப்பெருமான் அப்படியாக அம்பாள் அம்மா நடுவில் வர பிள்ளைகள் இருவருமே அருகில் வர மூவரும் எழுந்தருள் வரக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறேங்க. நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அழகு கோலம் காட்டக்கூடிய அந்த காட்சியினை மூவருமே வந்து இப்போ ஆலயத்துடைய முன்றல் பகுதிக்கு வரையணும். இந்த வாயில் பகுதிக்கு வந்து இங்கே இருந்து தான் வாகனங்கள் அமர்ந்து எழுந்தருளிடும். அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே அம்பாள் அழகாக வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும். பேரழகியாக அலங்காரியாக அதிரூப சுந்தரியாக எங்களோட நாகராணி அம்மன் காட்சி தரக்கூடிய அந்த அழகை பார்க்குறீங்க. நாகபூஷணி அம்மன் நாகம் மலர் கொண்டு வந்து பூஷித்தபடியால் தான் நம்மளுக்கு நாகபூஷணி என்ற அந்த பெயர் வந்தது. அம்பாளோட ஆலயத்தினுடைய வரலாற்றோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என அம்பாளுக்கு இப்பொழுது இங்கே தீபாராதனை காட்டக்கூடிய காட்சி. அப்படியாக சுவாமிகள் மூவருமே வாகனத்தில் அமர்ந்து ஆலயத்தினுடைய உள்வீதி போதியை விளம்பருவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மிக அழகான ஒரு தரிசனம். ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் அம்மா 2 மகன்களும் என மூவருமாக மெதுவாக உள்வீதி பகுதி விளம்பந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அந்த சிங்கம் மெதுவாக அசைய அம்பாள் சிங்கத்திலே அமர்ந்து சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. இந்த நேரத்தில் அம்பாள் யாகசாலை தரிசனம் முடித்துட்டு வருவதற்கு முதல் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்பாளுடைய சிறப்பு தொடர்பாக அறியலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய நாளில் நான் நாகபூஷணி அம்பாளுடைய மகோற்சவத்தில் 8ஆம் திருவிழா காலை பொழுது. எங்களுக்கு அம்பாளை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் என்றபடியால் அம்பாளை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள். அம்பாளை சம்பந்தம் சொல்லுங்கள். இந்த அம்பாளுக்குரிய பேர் வந்து நாகபூஷணி அம்மன். அதாவது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து நாகம் பூசை செய்து வழிபட்டபடியா நாகபூஷணி அம்மன் என்ற பெயர் உருவானது. மிகவும் தொன்மை வாய்ந்த இவ்வாலயம் அதாவது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பஞ்சபாண்டவர் அரசாட்சி செய்த காலத்தில் அரிச்சுனன் வந்து நாககன்னியை திருமணம் செய்தது இந்த கோயில், அதாவது நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில். மிகவும் பழமையான கோயில் இந்த கோயில். அதாவது வந்து மகாபாரத கதையை மகாமேரு மலையில் எழுதினது பிள்ளையார் எழுதினது வேத விசாயர் மகாபாரத கதையை சொல்லும்போது.
தமிழ் எழுத்து உருவாகியது முதல் பிள்ளையாரால் எழுதப்பட்ட காரணத்தினால். அந்த பிள்ளையார் எழுதும்போது கொம்பை ஒடித்து எழுதுகிறார். எழுத்தாணி முறிந்து போய்த்து அவருடைய தந்தத்தில் ஒன்று ஒடித்து எழுதும்போது அது அந்த எழுதப்பட்ட இடம் மகாமேரு மலை. அதுக்கே முற்பட்ட இந்த நாகபூசணி அம்மன் ஆலயம். அடுத்த வரலாறு ஒன்று இருக்குது. அதாவது இந்திரன் தேவர்களின் அரசன் இந்திரன் ஆபுத்திரனை சாக கொண்டது. அதாவது கடல் காற்றினால் ஆபுத்திரனை இறக்கச் செய்ததன் காரணமாக அந்த இந்திரனுக்கு பிரம்மசக்தி தோஷம் பிடித்து விட்டது. அந்த பிரம்மசக்தி தோஷம் நீங்குவதற்காக அம்மனை வழிபட்ட தலம், தேவர்களின் அரசன் இந்திரன் வழிபட்ட தலம்தான் இத்தலம். இதால் தான் நிறைய மக்கள் அதாவது தங்களுடைய வேண்டுதல்கள் நேர்த்திகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகிறார்கள். நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், பிதிர்தோஷம் எல்லா தோஷங்களையும் நீக்குவதற்காக அம்மனை வழிபடுறது இந்த அம்மன் ஆலயம்தான். இதுதான் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக மக்கள் கருதி இங்கு வழிபட வருகிறார்கள். அப்படியாக தென்னகத்தை பல்வேறு சிறப்புகளையும் வரலாற்று சிறப்புகளையும் கொண்ட ஒரு தொன்மையான ஆலயம் தான் இந்த நைனை நாகபூஷணி அம்மன். அம்பாளுடைய அருள் கடாட்சம் என்றது பார்த்திங்கன்னா அளப்பிரியது. அது நிறைந்த அடியவர்கள் நேரடியாக உணர்ந்த விஷயம் அம்பாளினுடைய அருள். அப்படியாக நிறைந்த அடியவர்கள் இங்கு அம்பாளை தேடி இந்த கடல் கடந்து வரக்கூடியதுக்கான காரணமும் அது ஒன்று தான். அப்படியாக இப்பொழுது அங்கே யாகசாலைகளையும் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமிகள் வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சி ஒவ்வொருத்தராக வெளியாலே வந்து கொண்டிருக்கிற விநாயகர் பெருமான் முதலாவதாக வர்றார். தொடர்ந்து முருகப்பெருமான் வருவார். அதனைத் தொடர்ந்து அம்பாள் வருவார். அந்த காட்சியில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். நிறைந்த அடியர்கள் அம்பாளுக்கு கற்பூரச் சட்டி ஏந்திய வண்ணமாக அம்பாளுக்கு முன்னாலே தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா. இப்பொழுது அம்பாள் அழகாக ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை கம்பீரமாக விளம்பர போகிறா. மெதுவாக வெளியாலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக அம்பாளுடைய இந்த திருவீதி உலா வரும் பொழுது இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகள், அம்பாளுடைய தரிசனம் சிறப்பாக. அம்பாள் அங்கே சிங்கத்தில் நீங்கள் பாருங்கள், சிங்கம் முன்னாலே கர்ச்சித்து கொண்டு முன்னாலே செல்வது போல் அம்பாள் அதுக்கு மேலே ஏறி அமர்ந்து கம்பீரமாக தன்னுடைய வாகனத்தில் அமர்ந்து வருகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேவாதி தேவர்களும் தேவி உன்னை வழிபட்டு சாதாவரம் பெற்று பவானித்தாயும் அப்படியாக இந்த கடல் சூழ்ந்த நைனா தீவினிலே காவல் தெய்வமாக நம்மை எல்லாம் காத்து அருளக்கூடிய எங்களுடைய நைனை நாகபூஷணி தாயகோல் இன்றைய 8ஆம் நாளில் பார்த்திங்கன்னா மிக அழகாக சிம்ம வாகனம் ஏறி ஆலயத்தினுடைய வழிவீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராஜ அலங்காரத்தோட ராஜ ரூபிணியாக எங்கள் நாகதேவியாக நாகபூஷணியாக நம்மை எல்லாம் காக்கக்கூடிய தாய் அன்னை நைனை நாகபூஷணி தாயினுடைய 8ஆம் திருவிழா காட்சியில் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியாக
பக்திபூர்வமாக இந்த அம்பாளினுடைய திருவீதி உலா இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. உண்மையாகவே இந்த ஆலயத்திற்கு வர முடியாத ஆக்களுக்காகத்தான் இன்றைய நாளில் நான் ஒரு அமைதியாகவும் ஒரு நீண்ட காணொலியாகவும் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். ஏனென்றால் நேரடியாக இந்த காட்சிகளை தாங்கள் இங்கே வந்திருந்து பார்ப்பது போல உணர வேண்டும் அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த ஆலய சூழலில் இடம்பெறக்கூடிய அந்த ஓசைகளோடைய அந்த சத்தத்தோடைய வந்து இந்த காணொலிகள் சில பகுதிகளை வந்து பதிவு செய்திருக்கிறேன். காரணம் அப்பொழுதுதான் அவர்கள் இங்கே இருப்பது போல உணரக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற அந்த காரணத்துக்காக அப்படியாக சுவாமி மெதுவாக இங்கே ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதியிலிருந்து இப்போ மிளவும் ஆலயத்தினுடைய முன் வாயில் பகுதியை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனந்தமாகவே நீ அதற்குள் மாறிடுவாய். வெளிவீதி பகுதியை வலம் வந்த அம்பாள், நாயப்பெருமான், முருகப்பெருமான் என மூவரும் மீண்டும் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். அதனைத் தொடர்ந்து அம்பாள் வசந்த மண்டபத்திற்கு சென்று அங்கே அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு முழு அனுபவத்தை இன்றைய நாளில் இந்த திருவிழாவில் நின்று அந்த அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியாக மிளகு அம்பாள் வசந்த மண்டபத்தில் சென்று தீபாராதனை காட்டிய அந்த காட்சியை வந்து பார்த்துருப்பீங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. உங்களோட புங்குடுதீவு பிள்ளையார் கோயிலில் கண்டது இன்றைக்கு நயனாதீவில் காண்றேன், என்ன மாதிரி விஷயம் சொல்லுங்க ஐயா. இங்கே வந்து முப்பெரும் தேவிகளாக ஒழிச்சு கொண்டிருக்கும் நயனாதீவு நாகம்மாள் இன்றைக்கு 8ஆம் திருவிழா. அதாவது விஸ்வலிங்க மாமா அவர்களும் பிள்ளைகளும் திருவிழா. அதே போலே அவர் பெரிய விலத்தில் வைரவர் மட எப்படி சிறப்பாக செய்து வந்து இங்கே செய்தார்கள். அதைவிட ஐயா கண்கொள்ளா காட்சி இசையால் வசமாக இறைவன் எது இறைவனே எழில் வடிவம் எனும் போதண்டா. அது எழிலில் தான் அந்த நாதஸ்வர எழில் பாலமுருகனை நேர காண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதே போல் எல்லாரும் வந்து அம்மாளாச்சியோட தரிசனத்தை வந்து ஒவ்வொரு முறையாவது தங்களுக்கு நேரம் கிடைக்க வந்து என்ன போல் கண்காட்சியை காண வேணும் என்று உலக நாளில் இருக்கிற அனைவரையும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மாளாச்சி சிலாக்களுக்கு நாகபாம்பாக வடிவா தெரிகிறான்னு சொல்லினேன். எனக்கு தெரியவில்லை, எனக்கு புல்லாக அரித்தது. அப்படியான பேர் புகழ் கொண்ட எங்களோட நாகம்மாளை நாங்கள் முப்பெரும்
தேவிகளாக வழங்குற அவை இன்றைக்கு வலம் வரைக்க இன்றைக்கு விஸ்வலிங்க மாமா அவர்களின் பூசை இன்றைக்கு எங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதை விட ஐயா ஐயர்மாரெல்லாம் தேவலோகத்தில் நிற்கிற மாதிரி இருந்தார்கள். ஒரு தரமே பூலோகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் தேவலோகத்திலேயே நாங்கள் நின்று இப்போ அதை முடித்து இறங்கி வாரோம் ஐயா. இப்படி ஒரு கண்காட்சியை காண நாங்கள் கொடுத்து வைக்கணும். எல்லாம் வெல்ல பெரிய விலத்தானும் எல்லாம் வெல்ல நைனை நாகபூஷியம்மன் இவர்கள் எல்லாரும் சிறப்புடன் சீரும் சிறப்பு எல்லா வெல்ல செல்வங்களும் பெற்று அப்பா செய்த கடமை உரிமையை விடாமல் எப்பவும் இவர்கள் செய்யணும் என்று இவர்களையும் கேட்டுக்கொண்ட ஐயா. இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த நைனை நாகம்மாளை எல்லாரும் வந்து வணங்க நான் பட்ட இன்பத்தை எல்லாரும் நீங்கள் பெற வேணும் என்று சுற்றி வரவே எங்களுக்கு காலால் நடக்கலாம். கற்பூர சட்டி என்ன உருளுற ஆக்கள் என்ன எல்லாத்தையும் பார்க்க அப்போ ஒரு 2-3 மணித்தியாலமாக நான் தேவலோகத்திலேருந்து இறங்கின மாதிரி தான் எனக்கு தெரியுது ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. எனக்கென்றோர் தனிவரம் நான் கேட்கவில்லை, என்னினத்தால் வாழ்வென்றேன் கருதவில்லை. உனக்கெல்லாம் உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையினை ஒருபோதும் மறந்ததில்லை. சினங்கொண்டு தீங்கிழைக்கும் தீயர்தாமும் சீலமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். தனக்கொருவருப்பில்லா தாயே, தனக்கொருவருப்பில்லா நாகபூஷணி தாயே, தரணிதனில் சாந்தியினை தருவாய் நீயே.